வணக்கம். நான் உங்கள் தீனதயாளன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே 10 தமிழக அரசியல் வரலாற்றில் இன்னொரு முக்கியமான நாள். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், தவிக தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்ற இந்த இடத்துல பாரம்பரியமான ஒரு 75 ஆண்டு கால கட்சி, பவளவிழா கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியடைந்தாலும் 59 எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். டீம் வாய்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உதயநிதி அவர் சேப்பாக்கம் தொகுதியில் ஒரு எம்எல்ஏவாக நின்னார். கடந்த எலெக்ஷனில் 2021 எலெக்ஷனில் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நின்று எம்எல்ஏ ஆனார். அப்புறம் கொஞ்ச காலத்தில் அமைச்சர் ஆனார். அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஆனார். தன்னுடைய அரசியல் செயல்பாடுகளை கவனிக்கத்தக்க அளவில் எப்போவுமே வைத்திருந்தார். 2021 தேர்தலில் ஒரு செங்கலை வைத்து, எய்ம்ஸோட ஒரு செங்கலை வச்சு ஒரு தமிழ்நாட்டு அரசியல் பரப்புரையில் ஒரு புரட்சிகரமான ஒரு பரப்புரையாகவும் பேசப்படக்கூடிய ஒரு பரப்புரையாகவும் செஞ்ச ஒரு தலைவர் அவர். இப்போது தோல்விகளை சந்தித்தாலும் திமுகவுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எத்தனை தோல்விகள் வந்தாலும் எத்தனை வெற்றிகள் வந்தாலும் அதை பற்றி பொருட்படுத்தாமல் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தன்னுடைய ஸ்டைல்லையே போயிடுவாங்க. ஸோ இப்போ எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க போகிறாரு. சட்டமன்றம் கூடும் பொழுது அவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்க போகிறாரு. அரசியல் களம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, உதய் வெர்சஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு களத்தில் போகுது. ஒரு ரெண்டு பேருமே ஒரே ஏஜ் குரூப்பை சேர்ந்தவங்க. ஸோ யங் தலைவர்கள், ஒரு தமிழ்நாட்டோட யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. ஒரு யங் முதலமைச்சர், ஒரு யங் எதிர்கட்சி தலைவர். ஸோ தமிழ்நாட்டோட அரசியலில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இவர் ஒரு நெடிய அனுபவசாலி. எம்எல்ஏவாக இருந்தார், அமைச்சராக இருந்திருக்காரு, துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஸோ அரசியல் நிர்வாகத்தையும் கவனிச்சிருக்காரு, கட்சியோட நிர்வாகத்தையும் கவனிச்சிருக்காரு. ஸோ ஒரு அனுபவமிக்க ஒரு தலைவராக இருந்திருக்காரு. ஸோ இவர் எப்படி சட்டமன்றத்திலும் சட்டமன்றத்துக்கு வெளியவும் மக்களுக்காகவும் எப்படி செயல்பட போகிறாருன்னு நம்ம பொறுத்து பார்க்கணும். பார்ப்போம். உதய் வெர்சஸ் விஜய். சினிமாவில் அஜித் வெர்சஸ் விஜய், விஜய் வெர்சஸ் அஜித் அப்படின்னு ஒரு காம்படிட்டான ஒரு இதில் போயிட்டு இருந்தது. இப்போ உதய் வெர்சஸ் விஜய்ன்னு சொல்லி ஒரு காம்படிஷனோட அரசியல் நிகழ்வுகள் நடக்க போகுது. தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடக்கும், எப்போ என்ன நடக்கும், அரசியலில் எப்போ என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ இது எப்படி நடக்க போகுதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். நன்றி.